படம் முடிஞ்ச பிறகு ரிலீஸ்க்கு வரல இந்த படம். இந்த படம் பார்த்துட்டு பெரும்பாலும் சூரியவம்சம் பார்த்துட்டு எல்லாருக்குமே இது ஒன்றும் பெருசாக ஓடாதுங்கிற டவுட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நாட்டாம மாதிரி இல்லை படம், போர்ஸாக இல்லை படம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை விட பேசாமல் நம்ம லவ் டுடேவை ரிலீஸ் பண்ணிக்கிறது நல்லது, அதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெடியான எங்கள் படத்தை நிறுத்தி வச்சுட்டு லவ் டுடேவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு 50 நாள் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸு. விக்ரமன் சாரை என்ன சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சௌத்ரி சார் அந்த இன்டர்வல் டைமில் ஏதோ ஒரு பாட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பாட்டை வேணால் ரெக்கார்டிங் பண்ணி ஷூட் பண்ணிடுங்க. சரி, நாங்கள் ஒரு பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி, ஒரு பாட்டு வரணும், ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாட்டு வந்து, சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காதலாக ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பாட்டு யாருக்கோ பிடிக்கல, சௌத்ரி சாருக்கு பிடிக்கல, இல்லை விக்ரமன் சாருக்கு பிடிக்கல தெரியல, அதனால் அதை எடுக்காமல் விட்டுட்டோம். காதலா சாங்கை ரெக்கார்டிங் பண்ணிட்டு மைசூருக்கு ஷூட்டிங் போயிட்டோம். அந்த மாதிரி இடத்துல போகும்பொழுதும் தேவயானி மட்டும் சரத்குமார் மட்டும்தான். அப்புறம் 2 பேருக்கும் பார்த்துக்கிறது. தேவயானி அப்பவும் ஏதோ ஒரு இந்த மைசூர் பேலஸில் புத்தாக இருந்தது, அதுக்குள்ளே எங்கேயோ கொண்டு போய் காலை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி அப்போல்லாம் போய்ட்டு பார்த்து சேஃப்டியாக தேய்ச்சி கீச்சி இதெல்லாம் பார்த்து, அது மாதிரி மொட்டை வெயிலில் மதில் மேலே படுக்க வச்சுட்டு அது பார்க்கும்பொழுதே தெரியுது ரொம்ப சூடு போகும். எப்படி அந்த ட்ரெஸ்ஸு கூட முதுகுலையெல்லாம் இருக்குது அதில், அதனால் அதெல்லாம் ஈரம் பண்ணி சரி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணிவிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக் டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. 97 ஜூலை அந்த மாதிரி டைமில் பெரிய நம்ம படைப்பாளி ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. யாருக்கும் ஷூட்டிங் கிடையாது, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறது, இங்கே போகிறது, மனோரமா தியேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி